ஸோ ஹாய், இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஆஃப் போஸ்டிங் இன் யூடியூப். ஓகேவா, எனக்கு எதை பற்றி பேசுகிறது அந்த மாதிரிலாம் கண்டென்ட்லாம் எனக்கு தெரில. ஸோ எனக்கு வந்து திடீர்னு வந்து எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் வந்து 2025 ஸ்டார்டிங்கில் வந்து புக் ரீட் பண்ணணும், என்னோடய இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருந்துச்சு. அந்த இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்டேன். அவங்களும் எனக்கு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நானும் அந்த புக்கை வாங்கினேன். புக் பேர் வந்து டேஸ் அட் தி மொரிசாக்கி புக் ஷாப். சரியா, நானும் வந்து அந்த புக்கை வாங்கி ரீட் பண்ணேன். ஒரு 80 பேஜ் ரீட் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு லாங் பிரேக் ஆகிடுச்சு. ஒரு 4 to 5 months கிட்ட அந்த புக்கை அப்படியே பாதியில் படித்து அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணேன், திரும்பவும் நான் படிச்சதுலாம் எனக்கு மறந்து போயிடுச்சா, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பவும் அகெயின் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ ரீட் பண்ணிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் வந்து இவ்வளோ ரீட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு திரும்ப எனக்கு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு. ஸோ அதான் நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ளாடி இந்த நிறைய புக் ரீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இதில் ஒரு புக் கூட முடிக்க முடியல. கண்டிப்பாக இந்த புக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன், ஆனால் முடியல. ஸோ பார்ப்போம் இந்த புக்கை நான் முடிக்கிறேன்னா இல்லையான்னு. நெக்ஸ்ட் இயராச்சும் நிறைய புக் ரீட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா எப்படியாச்சும் புக்கை வந்து கொஞ்சமாக வந்து ரீட் பண்ணி ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மியாக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணுறதை கம்மியாக்கிட்டு புக் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அறிவு கொஞ்சம் வளரும், இங்கிலீஷை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. பாய்.